ஹலோ பசங்களா, இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம கிளாஸ் 8 மேக்ஸ்ல சாப்டர் 1ல இருந்து எக்ஸாம்பிள் 1.27 பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. A real estate owner had two flats, a square flat of side 39 meter and a rectangular flat of dimensions 100 meter length and 64 meter breadth. He sells both of these flats and acquires a new square flat of the same area. What is the length of side of his new flat? ஸோ இப்போ என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் கிட்ட ஒரு 2 ஃபிளாட் இருக்கு. அந்த 2 ஃபிளாட்ல வந்து ஒரு ஃபிளாட் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறதாவும், ரெண்டாவது ஃபிளாட் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கொயர் ஃபிளாட்டுடைய லென்த் வந்து 39 மீட்டர், சைடுடைய லென்த் வந்து 39 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் ஃபிளாட்டுடைய டைமென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து 100 மீட்டர், அப்புறம் பிரெத் வந்து 64 மீட்டர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஓவராலா கம்பைன் பண்ண மாதிரி ஈக்குவல் ஏரியா இருக்கக்கூடிய இன்னொரு புது பிளாட்டை வந்து அவர் வாங்க போறாரு. இது ரெண்டுத்தையும் செல் பண்ணதுக்கு அப்புறம், சரிங்களா? ஸோ அப்போ அந்த நியூ பிளாட் இருக்கு இல்லையா ஸ்கொயர் ஷேப்ல, அந்த பிளாட்டோடைய சைடோட லென்த் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினோட கம்ப்ளீட் ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன செய்யலாம் பாருங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணது நான் சொல்றேன். ஸோ இப்போ அந்த ரியல் எஸ்டேட் ஓனருக்கு ஒரு பிளாட் ஆனது ஸ்கொயர் ஷேப்ல, ரெண்டாவது பிளாட் ஆனது ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 2 பிளாட்டையும் செல் பண்ணிட்டு இன்னொரு பிளாட் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற மாதிரி அவர் பை பண்றாரு. சோ இந்த ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஸ் உடைய டைமென்ஷன்ஸ் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கொயர் டைப்ல இருக்கக்கூடிய அந்த பிளாட்டுடைய லென்த் வந்து 39 மீட்டர், சைட்ஸ் உடைய லென்த் வந்து 39 மீட்டர். ஸ்கொயர் ஷேப் அப்படின்னாலும் எல்லா சைடும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்க, அவருடைய ரெண்டாவது பிளாட் ரெக்டாங்குலர் பிளாட் இருக்கு இல்லையா, அதனுடைய லென்த் வந்து 100 மீட்டர் அண்ட் பிரெத் வந்து 64 மீட்டர். சரிங்களா? ஸோ இதனுடைய ஏரியா இருக்கு இல்லையா, இதனுடைய ஏரியா A1 அப்படின்னு வச்சுக்கலாம், இதனுடைய ஏரியா வந்து நம்ம A2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டுத்தோட ஏரியாவும் ஈக்குவல் தான். ஏரியா வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். A1 is equal to A2. கிளியரா இருக்கா இல்லையா? சரி, ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏரியா வந்து A1 வச்சுக்கலாம். அண்ட் நியூ பிளாட் இருக்கு இல்லையா அவர் பை பண்றது, அதனோட ஏரியா வந்து A2ன்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்தோட ஏரியாவும் ஈக்குவல். இதுதான் ஸ்டோரி. ஓகேங்களா? சோ இப்போ என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம A1 உடைய ஏரியா என்னன்றது கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சோ ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. A1 that is equal to area of square flat plus area of rectangular flat. So in the square flat உடைய ஏரியா பாருங்க, that is 39 whole square. சரிங்களா? ஸ்கொயர் டைப் அப்படிங்கனால அதனோட ஏரியா வந்து A ஸ்கொயர். சோ ஏங்கிற வேல்யூ பாருங்க, சைடுடைய லென்த் வந்து 39 அப்படிங்கனால 39 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சோ அடுத்தது ரெக்டாங்குலர் பிளாட், அதனோட ஏரியா வந்து நம்ம லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். சோ லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 100 மீட்டர் அண்ட் பிரெத் வந்து 64. சோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கணும். சோ 39 ஸ்கொயர் அப்படிங்கிறது 1521. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க 100 into 64, அப்ப 6400. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருமோ அதுதான் என்ன அப்படின்னா A1. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது 7921. கிளியரா? ஸோ அதுதான் A1. இதே அளவு தான் என்ன இருக்கும் A2 அப்படிங்கறது இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த நியூ பிளாட் இருக்குல்ல, அதனுடைய சைடுடைய லென்த் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? திஸ் இஸ் 7921 ஏரியா. ஓகே, மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கு. காட் இட்? எல்லாமே மீட்டர்ல இருக்கு. ஸோ அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதனுடைய சைடு வந்து கண்டுபிடித்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, சைடு ஆஃப் நியூ ஸ்கொயர் பிளாட் that is equal to square root of A2. Okay, so which is equal to square root of 7921. so என்ன வருது பாருங்க, 7921க்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. அப்படி எடுத்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 89. சரிங்களா?
89 உடைய ஸ்கொயர் தான் 7921. ஸோ அப்போ 89 மீட்டர் இதுதான் அந்த சைடுடைய வேல்யூ. ஸோ கிளியரா எல்லாருக்கும் புரிஞ்சுதா பாருங்க. எஸ், இந்த கொஸ்டின் வந்து தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காட் இட்? எஸ், தட்ஸ் ஆல் கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.